செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் 2 இடங்களில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தார்கள், 8 பேர் படுகாயமடைந்தனர். வாஷிங்டன் அருகே உள்ள கேஸ்கேட் மலைப்பகுதியில் நேற்று ஏராளமானவர்கள் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 2 இடங்களில் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு இருந்த 4 பேர் பனிக்குவியலில் சிக்கி உயிரிழந்தனர். மற்றொரு இடத்தில் நடந்த பனிச்சரிவில் 8 பேர் சிக்கினார்கள். அவர்கள் அனைவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். உடனே அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான செனகலில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலையொட்டி வன்முறை நடந்துள்ளது. செனகல் நாட்டில் அதிபர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தற்போதைய அதிபர் வேடசனின் நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வன்முறையை கட்டுப்படுத்தாத போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகள் வீசினர். போராட்டம் தொடர்பான எந்தவொரு அறிவிப்பையும் வெளியிட தடை விதிக்கப்பட்டு உள்ளதாக செனகல் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுதந்திரம் பெறுவதற்கு இதுவே சரியான நேரம் என்றும் உரிமைக்காக போராடுவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். En pleine campagne électorale. Nous avons droit à partir là où on veut. Nous sommes des Sénégalais, nous ne sommes pas des étrangers. On va partir aujourd'hui à la place de l'indépendance avec nos leaders. Oui, nous ne sommes pas en guerre. Qu'est-ce qui se passe au Sénégal? Tu n'oses pas, là où tu passes, on te dit tu ne dois pas partir là. Qu'est-ce qui se passe? Nous ne sommes pas en guerre. டெல்லியில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக நேற்று 10.5 கிலோமீட்டர் தூர மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பந்தயத்தை முன்னாள் ஒலிம்பிக் வீராங்கனை PT உஷா, முன்னாள் தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர், இளம் விளையாட்டு வீரர்கள் உட்பட 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லி ராஜ்பத் நாடாளுமன்ற வீதி, ரெய்சினா சாலை வழியாக ஓடிய மக்கள் இந்தியா கேட் வரை ஓடி பந்தயத்தை நிறைவு செய்தனர். விழுப்புரம் அருகே உள்ள பம்பை ஆற்றில் குளிக்க சென்ற 3 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். விழுப்புரம் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா, விமல், ஸ்டீபன் மூவரும் மூட்டை தூக்கும் தொழிலாளிகள். நேற்று ஞாயிறு விடுமுறை என்பதால் விழுப்புரத்தை அடுத்த ஐயங்கோவில்பட்டு கிராமத்தின் வழியாக செல்லும் பம்பை ஆற்றில் குளிக்க சென்றிருந்தனர். இதில் ஆற்றின் ஆழமான பகுதியில் தவறி இறங்கிய ராஜா என்பவர் நீரில் மூழ்கியுள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற விமல், ஸ்டீபன் இருவரும் அவருடன் சேர்ந்து நீரில் மூழ்கி இறந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் 3 பேர் உடல்களையும் மீட்டனர். ஓசூர் பகுதியில் தண்ணீர் இல்லாமல் வெயிலில் காயும் புதினா கீரைகளை ஏற்றுமதி செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காய்கறிகள், மலர்கள், கீரைகள் அதிக அளவு பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் புதினா கீரைகள் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற பகுதிகளுக்கும், கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் புதினா கீரைகள் அறுவடை நடைபெற்று வருகிறது. இந்த அறுவடையான கீரைகள் நன்கு தண்ணீரில் நனைக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் தற்போது நிலவும் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் மின் மோட்டார் இயக்க முடியாமல் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் கீரைகள் அறுவடை செய்யப்பட்டு வெயிலில் காயும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதன் விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் அதனை வாங்க ஆள் இல்லாமல் சாலை ஓரங்களில் புதினா கீரைகளை கொட்டும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. சூளகிரி ஊராட்சியில் சுத்தமாக கரண்ட்டு கிடையாது. ஒரு 12 ஹவரில் வந்து ஒரு 3 மணி நேரம் கரண்ட் தராரு. அந்த 3 மணி நேரம் கொடுக்குற கரண்ட்லையும் 1 மணி நேரம் அந்த மாதிரி கட்டம் செஞ்சுறாரு. தண்ணி சுத்தமாக கிடையாது, அது தண்ணி மாதிரி கரண்ட்டும் கிடையாது. எப்படி விவசாயம் பண்ணி மக்கள் வாழறது விவசாயிக்காரு? அதனால கரண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு கரண்ட் தரணும், அதுதான் காரணம். இதனால் விவசாயிகள் நஷ்டமடைந்து வருகின்றனர். விவசாயத்தை காக்க தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.